Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPC 7th நியூ புக் இயல் 6ல் இருக்கக்கூடிய புக் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா செய்யுள், உரைநடை, கதை, இலக்கணம் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இலக்கணம் தெரியாதவங்க இலக்கணம் ஈஸியாக நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் ஈஸியாக புரியும். தென் TNPCயில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் புக்கில் இருக்கும். அதை நான் நோட் பண்ணி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிவிடுவேன். ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு இயல் கண்டிப்பாக உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு புக் எடுத்து பார்க்கும்போது புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது. ஏன்னா எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அன்னெசரியாக இருக்கிற திங்ஸ் படிக்க தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் தரம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செய்யுள் 1. செய்யுள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேண்டுகோள். இதோட ஆசிரியர் தேனரசன். அதாவது இந்த பாடலை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓவியம் வரையும் போது கலைஞர்கள் என்னென்ன பண்ணணும் அதை பற்றி அவர் ஒரு வேண்டுகோளாக கவிஞர்களுக்கு வச்சுருப்பார். அதாவது அந்த ஓவியம் சிலை வெடிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் போல் வெஞ்சிருப்பார். அதுதான் பெய்து பழகிய மேகம்ன்ற டாப்பிக்லேருந்து ஒரு வேண்டுகோள்னு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும், மானுட பண்பு இல்லாத எந்த அழகும் அழகென்று, மனிதன் கலக்காத எதிலும் உயிர் இல்லைன்னு சொல்லி தேனரசன் அதாவது அந்த சிலை வெடிப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் மேலே வச்சுருப்பாரு. இதுதான் இந்த செய்யுளில் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், நூல்வெளியும் பார்த்துட்டு பொருள் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், பாடல் பார்க்கலாம். நூல்வெளி யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனரசன். இவர் ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்கள், இது நூல்கள் இல்லை, இதழ்களில் கவிதைகள் எழுதியிருக்காரு. இந்த இதழ்கள் நடத்தலை, இந்த இதழ்களில் இவர் கவிதைகள் எழுதியிருக்காரு. நடத்துகிறாங்களா இல்லை இவங்க தான் அந்த இதழை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லை அந்த இதழில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் இவர் கவிதை எழுதியிருக்காரு. இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்எல் சுவையோடு வெளிப்படும். இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் யாரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்எல் சுவையோடு வெளிப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் தேனரசனை பிக் பண்ணும். அடுத்து மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேனரசனில் எப்பவுமே நூல் ஆசிரியர் தான் நான் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுவேன். தேனரசனில் தேன் மட்டும் வச்சுக்கோங்க. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இப்போது மழை பெய்த பிறகு மண் வாசனையாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மண் வாசனையை நிறைய பேர் நம்ம அதை அனுபவிச்சிருப்போம். பெய்து பழகிய மேகம், மழை பெய்த பிறகு மண் வாசலில் மண்ணோட வாசனை வரும். அப்போது ரோஜா மேலே அந்த மழை துளிலாம் பட்டு வெள்ளை ரோஜா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாரி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பெய்து பழகிய மேகம்ன்ற டாப்பிக்கில் இருந்து தான் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. இப்போது நூல்வெளி ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது பாடல் பொருளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள்னு கலையுலக படைப்பாளர்களுக்கு இவர் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. பாறை உடைப்பவரின் சிலை நீங்கள் செதுக்குனா என்ன பண்ணால் அந்த சிலையில் வியர்வை நாற்றம் வீசணும். அந்த அளவுக்கு அந்த சிலை அழகாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே உழவர்களோட உருவ வார்ப்பாக இருந்துச்சுன்னா ஈர மண்ணின் வாசம் அதில் இருக்கணும். அடுத்து தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை வரைஞ்சிங்கன்னா அந்த தாயினோட முகத்தில் அன்பு, பாசம் நிறைந்திருக்கணும். குழந்தையின் சித்திரம் இருந்தால் அதில் பால் மனம் கமழணும். இதில் இப்படிலாம் ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு சிந்தனை சொல்லியிருப்பார். ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல்கள், அமேசான் காடல்கள், படர் பள்ளத்தாக்குகள், இது எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா, அதில் மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று, மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை. இதை மட்டுமே கொஷின் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும், மானிடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று, மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லைன்னு சொன்னவரின் யாருன்னு கேட்டாங்கன்னா தேனரசன். இதுதான் பாடலின் பொருள். இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள், நெடினா நாற்றம், மழலைனா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள், நெடினா நாற்றம், மழலைனா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். அடுத்து
இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோதான் பாடல் இருக்குது. நீங்கள் இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இது ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. கலையுலக பிரம்மாக்களே, இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் பார்த்துக்குங்க. தென் வந்து அடுத்து லாஸ்ட் 2 லைன், மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவிலும் உயிர்ப்பில்லை. ஃபஸ்ட்டு 2 லைன் லாஸ்ட்டு 3 லைன் வந்து இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இந்த பாடலை வந்து ஒரு முறை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த செய்யுள் முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செய்யுள். இதில் புக் பேக் பார்த்துடலாம். மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. வனப்புனா அழகு. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பின் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பில்லை வனப்பு ப்ளஸ் இல்லை, வனப்பில்லை வனப்பு ப்ளஸ் இல்லை. வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்ப்பெனில். ஓகேங்களா? இப்பு ப்ளஸ் ஏ என்ன ஆகும்? பேவா மாவும். இப்போ வார்ப்பெனில். அடுத்த செய்யுள், கீரை பாத்தியும் குதிரையும். இரட்டர மொழிதல். அதாவது ஒரு பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலில் 2 பொருள் தோன்றும்படி அமைவது. ஒரு பாடலில் ஒரு சொல் வந்து 2 பொருள் வரும். ஓகேங்களா? ஒரு பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டர மொழிதல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரட்டர மொழிதலை வேறு எப்படி அழைப்பாங்கன்னா ஸ்லேடை என்றும் கூறுவர். நம்ம ஃபஸ்ட்டு இரட்டர மொழிதல், கீரை பாத்தியும் குதிரையும், காலமேக புலவர், அவரை பற்றின டீட்டெயில் பார்த்துட்டு வந்துடலாம். நூல்வேலி. காலமேக புலவர் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுதல் இவர் என்ன சொல்கிறாரு? காலமேக புலவர்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின நூல்கள் என்னென்ன? திருவனைக்க உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நூல்கள் தான். இவரது தனிப்பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து நமக்கு இங்கே கீரை பாத்தியும் குதிரையும் கொடுத்துருக்காங்க. இது இரட்டர மொழிதல். காலமேக புலவர், இதில் மேகம்தான் ஷார்ட்கட்டு. திருவனைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். இப்போ திருவனைக்கா உலாவில் வானம் எடுத்துக்கோங்க. வானம் வந்து மேலே தான் இருக்கும். சரஸ்வதி எங்கே இருக்காங்க? தேவர்கள் உலகம் எங்கே இருக்குது? வானத்தில் தான் இருக்குது. பிரம்மா எங்கே இருக்காரு? வானத்தில் தான் இருக்கார். சித்திரம் எங்கே தெரியும்? வானத்தில் மேக கூட்டங்கள் சூழ்ந்தால் நமக்கு சித்திரம் மாதிரியே தெரியும். அப்போது இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும். நூலுக்கு காலமேக புலவருக்கு ஷார்ட்கட் மேகம். திருவனைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். நீங்கள் இப்போது இந்த நூல்கள்லாம் வந்து யாருன்னு நீங்கள் வந்து அப்படியே சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? காலமேக புலவர், திருவனைக்கா உலா. இப்போ மேகம் திருவனைக்கானா வானம், அப்போ வந்து காலமேக புலவர். சரஸ்வதி எங்கே இருப்பாங்க? மேகம். அப்போது தேவர் உலகம் எங்கே இருக்குது? வானத்தில் தான் இருக்குது. அப்போ சரஸ்வதி மாலை. பிரம்மா எங்கே இருக்காரு? வானத்தில் தான் இருக்குது. மேகம் எங்கே இருக்குது? வானம். அப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கை கொடுக்கும். அடுத்து பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. கீரை பாத்தியில் வந்து எப்படி பாடலை கூட்டி பொருள் கொண்டிருக்காங்க, குதிரையில் வந்து பாட்டை எப்படி கூட்டி பொருள் கொண்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர். கீரை பாத்தியில் வந்து கட்டி கட்டியாக இருக்குள்ள வயலில் அதை அடித்து தூளாக்கிட்டு அடுத்து வந்து மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக வைப்பாங்க. வாய்க்காலில் மாறி நீர் பாய்ச்சுவர். நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றி விட திரும்பும். ஓகேங்களா? தண்ணி வந்து அதை மடை லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும். வண்டிகளில் கட்டி அடித்து ஓடப்படும். குதிரை என்ன பண்ணுவாங்க? வண்டிகளில் குதிரை வண்டி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். குதிரையோட கால் வந்து எப்படி? கால் மாறி மாறி ஓடும். எதிரிகளை மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டு திரும்பி வரும். இது எங்கே பார்த்தீங்கன்னா பீச்சில்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வச்சுருப்பாங்க. அப்போ குதிரை என்னென்னா அந்த பாயிண்ட்டை டச் பண்ணால் ரிட்டன் வந்து நம்ம ஓட்டினா கூட ஓடாது, கரெக்டாக திரும்பி அவங்க எஜமான் கிட்ட வந்துடும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்று சொல்கிறாங்க. ஓகேங்களா? வாய்க்காலில் வந்து தண்ணீர் வந்து திரும்பும், இங்கே குதிரை வந்து அந்த குறிக்கோள் டச் பண்ண உடனே திரும்பும். இதனால் வந்து கீரை பாத்தியும் குதிரையும் ஒன்றுன்னு நம்ம கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றிணைச்சு பாடியிருக்காரு. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். வன்கீரைனா வளமான கீரை, முட்டை பொய்னா முழுதாக சென்று, மறித்தல்னா தடுத்தல், பரினா குதிரை, கால்னா வாய்க்காலோட காலுன்னு சொல்லியிருக்காங்க பாடலில், அப்புறம் குதிரையின் காலுன்னு சொல்லியிருக்காங்க. மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல். இது எல்லாமே வந்து 2 மீனிங் கொடுத்துருக்காங்க இங்கே தடுத்தல. ஏன்னா வந்து இரட்டர மொழிதல் ஒரு பாட்டுக்கே 2 மீனிங் இங்கே வந்திருக்கு. பாடல் பார்த்துடலாம். இந்த 4 வரியுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எப்போவுமே 4 வரி வந்தால் அந்த 4 வரியுமே வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் லாஸ்ட் 2 லைன் எது வேணாலும் கேட்பாங்க. கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால்,
முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏறி பரியாகுமே. நீங்கள் கீரையும் குதிரையும் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். அதுவும் இல்லாமல் யாழ் 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 யாழ்னு ஒவ்வொரு லைன்லையுமே வருது. அப்போது ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், அடிக்கையால், பாய்கையால், மேன்மையால், திரும்பகையால், இப்படி யாழ்னு வந்தாவே நம்ம என்ன முடிவு பண்ணிடணும், இரட்டொரு மொழிதல் காலமேக புலவர்னு. நீங்கள் பாடல் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் இது ஒன்றாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்யுள். அடுத்து வாங்க புக் பேக் பார்க்கலாம். ஏரி பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை, பொருந்தாத ஓசை உடைய சொல். இப்போ பாருங்கள், பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால் எல்லாமே ஒன்றுது. இது திரும்புகையில் இல் வந்திருக்கு. அப்போ இது மட்டும்தான் வந்து வேற. வன்கீரை எப்படி பிரித்து எழுதுவீங்க, வன்மை ப்ளஸ் கீரை, கட்டி ப்ளஸ் அடித்தல், கட்டி அடித்தல் ஆ. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து உரைநடை கொடுத்துருக்காங்க. இதில் பேசும் ஓவியங்கள்னு வந்து ஃபேமஸாக இருக்கிற நம்ம விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபேமஸாக இருக்கிற விஷயம்னா இப்போ ஓவியங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஓவியம் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த உரைநடையில் நம்ம பார்க்க போகிறோம். பேசும் ஓவியங்கள்னு ஓவியங்களை எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நாம் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா ஆயக்கலைகள் 64ல் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆயக்கலைகள் மொத்தம் 64 இருக்கும். அந்த 64ல் ஒன்று தான் வந்து ஓவியம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஒவ்வொரு ஓவியமும் பேசுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விடுமுறை இருக்கும், அந்த விடுமுறை விட்டுருப்பாங்க. அப்போ கண்ணனும் மணின்ற 2 பசங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவியங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஓவியமும் ஒரு பொத்தானை அழுத்தினா தானாக பேசுகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 7th ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா. இப்போது கண்ணனும் மணியும் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருட்காட்சிக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற ஓவியம் தவிர மீதி இருக்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு ஓவியம் பக்கமாக வராங்க. ஓவியம் பக்கம் வந்தவுடனே ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது வந்து குகை ஓவியம். என்ன பார்க்குறாங்க, குகை ஓவியம். குகை ஓவியத்தில் என்ன பேசுகிறாங்க, இப்போ மேலே பாருங்கள், மணி இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன, அந்த பொத்தானை அழுத்துன்னு சொல்கிறான். ஓகேங்களா, 2 பசங்க கண்ணன் மணின்னு. இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒவ்வொரு ஓவியத்திலும் இருக்கிற டீட்டெயில் தான் நமக்கு முக்கியம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குகை ஓவியம் பேசுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓவியம் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குகையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பெரும்பாலும் கோட் ஓவியமாக தான் இருக்கும். வண்ணம் யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மண் கல் துகள்களை மட்டும் வச்சு வண்ணம் தீட்டியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா பழந்தமிழர்களோட வாழ்க்கை முறையை பற்றி தான் வந்து சொல்லுது. நான் சொன்ன டீட்டெயிலாம் இந்த பேராகிராஃபில் இருக்கும். ஓகேங்களா. நான் தான் குகை ஓவியம். பழங்கால மனிதர்கள் குகையில் வாழ்ந்து வந்தனர். அங்கு முதலில் குகை ஓவியங்களை வரைய தொடங்கியிருப்பாங்க. செய்திகளை அப்போ அவங்களுக்கு சரியாக சைகை தான் பேச தெரியும், அதனால் ஓவியமாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. செய்திகளை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக முதல்ல இது வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பெரும்பாலும் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள்லாம் இருக்கும். இதில் வண்ணம் தீட்டுறதுக்கு அப்போல்லாம் வண்ணம் இல்லைங்களா, மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினாங்கன்னு குகை ஓவியம் சொல்லுது. இது எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழர்களின் வாழ்க்கை முறையினை அறிய முடியும்னு சொல்லுது குகை ஓவியம். அப்போது பழந்தமிழர்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள கீழ்கண்டவற்றில் எந்த ஓவியம் பயன்படுகிறதுன்னு கேட்பாங்க. குகை ஓவியம், தாள் ஓவியம், இது போல் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், குகை ஓவியத்தை சூஸ் பண்ணணும். நான் அண்டர்லைன் பண்ணுற லைன்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியமான லைன். அடுத்து வந்து கண்ணனும் மணியும் எங்கே வராங்க, சுவர் ஓவியம் கிட்ட வராங்க. சுவர் ஓவியம்க்கு வந்து பேசுது. சுவர் ஓவியம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மனிதர்கள் வந்து வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சுவர் ஓவியம் வந்து இருக்குது. அரண்மனையில் இருக்குது, மண்டபங்களில் இருக்குது, கோவில்களில் இருக்குது. அரண்மனை, மண்டபங்கள், கோவில்கள், கோவில் சுவரில் மேற்கூரை சைடில் எல்லாமே வந்து வரைஞ்சிருப்பாங்க. சுவர் ஓவியக்கும் ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா சித்தன்னவாசல் ஓவியம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சுவர் ஓவியம் வரைய என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து சமப்படுத்துவாங்க செவரில். ஓகேங்களா, ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்திட்டு ஈரப்பதமாக இருக்கும்போது ஒரு ஓவியமும் காஞ்ச பிறகு ஒரு ஓவியமும் வரைவாங்க. அது 2 டைப் இருக்குது. இதில் ஈரமாக இருக்கும்போதும் வரைவாங்க, சுவர் உலர்ந்த பிறகும் வந்து வரைவாங்க. இதில் 2 டைப் இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் சுவர் ஓவியங்கள் வந்து
பெரும்பாலும் அங்கே காணலாம். ஓகே, சித்தன்னவாசல்லையும் சுவர் ஓவியம் ஃபேமஸ். அப்புறம் தஞ்சை பெரிய கோயில்லையும் வந்து இவங்களோட ஓவியத்தை வந்து காணலாம்னு சொல்லுது அந்த சுவர் ஓவியம். ஓகேங்களா. அடுத்து துணி ஓவியம். துணி ஓவியம் எங்கே ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் தான் ஃபேமஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நிறைய வந்து கலம்காரி ஓவியங்கள் யூஸ் பண்ணுறாங்க. துணி ஓவியத்துக்கு இப்போ பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா கலம்காரி ஓவியங்கள்னு வச்சுருக்காங்க. இந்த துணி ஓவியத்தை அந்த ஓவியம் வரையும் துணியை வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழினி, திரைச்சீலை, கிழி, படாம்னு சொல்கிறாங்க. எழினி, திரைச்சீலை, கிழி, படாம்னு சொல்கிறாங்க. இது பல பெயர்களில் வந்து ஓவியம் வரைய துணியை வந்து சொல்கிறாங்க. இந்த துணி ஓவியத்தில் ஒரு முக்கியமான கொஷின் என்ன வந்து எக்ஸாமில் கேட்பாங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. சீவக சிந்தாமணி காப்பியம் இது ரொம்ப முக்கியம். குணமாலை என்னும் தலைவி ஏனையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஷனில் கேட்டும் இருக்காங்க. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி ஏனையை கண்டு அஞ்சிய காட்சி சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. இது தற்காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கலம்காரி ஓவியங்கள்னு சொல்கிறாங்க. இது எங்கே ஃபேமஸாக இருக்குன்னா தமிழகத்திலும் ஆந்திராவிலும் தான் ஃபேமஸாக இருக்குது. இப்போ கொஷின் இதில் எப்படி அரைஸ் ஆகும்னா குணமாலை என்னும் தலைவி ஏனையை கண்டு அஞ்சிய காட்சி சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்படும் செய்தி எந்த நூலில் கூறப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி. அடுத்து சைடில் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புனையா ஓவியம் பற்றி நம் இலக்கியங்கள் கூறுவது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இப்போது இதுக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இந்த லைன் வந்து நெடுநல் வாழையில் இருக்குது. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுப்ப. அடுத்து வடை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஈவினிங் டைமில் அம்மா வடை சுட்டு தரேன்னு சொல்லிட்டு சுட்டு நமக்கு அண்ணனுக்கே வச்சுட்டு தங்கச்சிக்கு கொடுக்கலாம். தங்கச்சிக்கு ஒரு கோவம் வரும் பாருங்கள். எப்போதாம்மா எனக்கு கொடுப்பேன், அப்போ கடுப்பாவாங்கல்ல. நெடுநல் வடை, நெடு நேரமாக எனக்கு வடை வரல, அண்ணனுக்கே தான் நீ கொடுத்துட்ருக்க, இது ரொம்ப தப்புமா அப்படின்னு அம்மா கிட்ட நீங்கள் சண்டை போடுறீங்களே. அப்போ வடை ஞாபகம் வச்சுங்க. கடுப்பன் வந்தால் நெடுநல் வாடை. நெடு நேரமாக எனக்கு வடையே வரல, நான் கடுப்பாக்கிட்டேன் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன மணிமேகலை. இதில் புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன மணிமேகலை. நீ ஒரு பொண்ணு வெளியில் போகக்கூடாது. புறம்னா வெளில போகக்கூடாது, வீட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, டம்ப் பண்ணி வைப்பாங்க. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓலைச்சுவடி ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாணியை வச்சு தான் வந்து வரைவாங்க. பெரும்பாலும் இது கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் இருந்திருக்கு. கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் இருந்திருக்கு. இதில் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள் இருக்கும். இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள் ஃபஸ்ட்டு, இது முக்கியம். நான் அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள் இருக்கும். தற்காலத்தில் எங்களை காண்பது அரிது. ஓலைச்சுவடி ஓவியங்கள்லாம் இப்போ இல்லை. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் அங்கே காணலாம். தஞ்சாவூர் அரண்மனையில் சுவர் ஓவியத்தை காணலாம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் ஓலைச்சுவடி ஓவியத்தை வந்து காணலாம். ஓகேங்களா. அடுத்து தாள் ஓவியம். தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு அடுத்து வந்து செப்பேட்டு ஓவியம். இங்கே மணி பேசிகிட்டு இருக்கான். தாளில் வந்து ஓவியம் வரையும் போதே நம்ம நிறைய முறை வந்து என்ன பண்ணுவோம், எரேசர் யூஸ் பண்ணி அழிக்கிறோம். ஓலைச்சுவடியிலலாம் எப்படி நம்ம முன்னோர்கள் வரைஞ்சிருப்பாங்கன்னு மணி பேசியிருப்பான். அடுத்து செப்பேட்டு ஓவியம் என்னன்னா பெரும்பாலும் வரைகோடுகளாக தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து வரைகோடுகள். இதில் வரைகோடுகள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. உளி கொண்டு வரைகோடுகளாக தான் வந்து செப்பேட்டில் வந்து அடிப்பாங்க. மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசு ஆணைகளை வந்து ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். கொஷின் வந்து அரசு ஆணைகளை வந்து எந்த ஓவியத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. அப்போ செப்பேடு ஓவியம் வரையணும். செப்பேட்டு ஓவியம் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். உளி கொண்டு வரைகோடுகளாக எங்களை வரைந்தனர் அப்படின்னு வந்து செப்பேட்டு ஓவியம் வந்து சொல்லுது. இதில் பெரும்பாலும் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவைகள் இருக்கும். அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட். ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர், இது நோட் பண்ணுங்க. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. என்ன இது கேட்பாங்க. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறும் செய்தி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பரிபாடல். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டி அறிவுறுத்தவும். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இது வந்து பரிபாடல்.
அடுத்து தந்த ஓவியம். தந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா இறந்த யானைகளோட தந்தத்தில் தான் இது வரைஞ்சிருக்காங்க. இது வயது முதிர்ந்த யானையின் தந்தங்களின் பல வகை நீர் வண்ணங்களை, இன்னது நீர் வண்ணம், இது ரொம்ப முக்கியம், அழகான ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ஃபேமஸ் எங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான். தந்த ஓவியம் கேரளா. அடுத்து கண்ணாடி ஓவியம். கண்ணாடி ஓவியம் வந்து முகம் பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனாலும் அதுலேயும் வந்து பல ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. அதில் பெரும்பாலும் இயற்கை காட்சிகள் தான் இருக்கும். கண்ணாடி ஓவியங்களில் பெரும்பாலும் இயற்கை காட்சிகள். இது தஞ்சாவூரில் வந்து மிகுதியாக இருக்காங்க. கண்ணாடி ஓவியம் வந்து தஞ்சாவூரில் ஃபேமஸ். தென் வந்து ஓலைச்சுவடி வந்து தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் இருக்குது. சுவர் ஓவியம் தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்குது. இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, 3 இடத்துல தஞ்சாவூர் வருது. அடுத்து தாள் ஓவியம். தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் தாள் ஓவியம் தான். நவீன ஓவியங்கள்னு இவங்களை சொல்லுவாங்க. தாள் ஓவியத்தை கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் போன்றவற்றை பயன்படுத்தி வரைகிறாங்க. கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் போன்றவற்றை பயன்படுத்தி வரைகிறாங்க. ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் அடுத்து வந்து கருத்துப்பட ஓவியம் இருக்குது. கருத்துப்பட ஓவியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கருத்துக்களை வந்து எளிமையாக விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுது கருத்து ஓவியம். இந்தியா இதழில் ஃபஸ்ட்டு பாரதிதாசன் தான் வந்து கருத்து ஓவியத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓவியத்துக்குரிய வேறு பெயர்கள் என்னென்ன, இது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது, ஓகேங்களா? ஓவியம் உடைய வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்பாங்க. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், பாடம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைகிறவங்களை கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர்னு சொல்லுவாங்க. ஓவிய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபைன்னு சொல்லுவாங்க. இந்த பேர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அந்த கருத்துப்பட ஓவியம் சொன்னல, அது வந்து கேலி சித்திரம் கூட சொல்லுவாங்க. அதாவது மனித உருவம் வந்து நகைச்சுவையாக தோன்றும்படி இருக்கிற மாதிரி அது வரைவாங்க. பெரும்பாலும் வந்து அது அரசியல் விமர்சனத்துக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இது பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவீன ஓவியம். நவீன ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான வடிவத்தை பெற்றிருக்கு. நவீன ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான வடிவத்தை பெற்றிருக்கு. இது பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா கோடுகள், கிறுக்கல்கள், எப்படி ஒன்றா இருக்கும், ஓகேங்களா? கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் இது இருக்குது. பல வண்ண கலவை கொண்டும் வரைகிறாங்க. இது அதாவது அந்த ஓவியம் வரைகிறாங்க பாருங்கள், அவங்களோட மனப்பான்மை இருக்குது பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி பொருள் வேறுபடும். கோடுகள், கிறுக்கல்கள், அப்புறம் பல வண்ணம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நவீன ஓவியம். அடுத்து சைடில் முக்கியமான கண்டென்ட் இருக்குது, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை புதுமைகளை புகுத்தியவர் வந்து ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜா ரவிவர்மா. இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடியான்னு கேட்டிங்கன்னா கொண்டைராஜு. இது வந்து பசார் பெயிண்டிங் கூட சொல்லுவாங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முன்னோடின்னு கேட்டாங்கன்னா கொண்டைராஜு. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை புதுமைகளை புகுத்தியவர்னா ராஜா ரவிவர்மா. அடுத்து புக் பேக் பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த ஓவியங்கள்லாம் நான் சொன்னது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள் வந்து பார்த்திங்கன்னா குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட மண் துகள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து நகைச்சுவை உணர்வு வெளியப்படுமாறு வரையப்படும் ஓவியம் வந்து கேலி சித்திரம். கோட்டு ஓவியம் பிரித்து எழுதுக. கோடு ப்ளஸ் ஓவியம். செப்பேடு, செப்பு ப்ளஸ் ஏடு. எழுத்தாணி, எழுத்து ப்ளஸ் ஆணி, எழுத்தாணி. அதான் வந்து கரெக்டான விடை. கருத்துப்பட ஓவியங்களை அறிமுகப்படுத்தியவர் வந்து பாரதியார் ஃபஸ்ட்டு. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது வந்து துணி ஓவியம், ஓகேங்களா? துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடு மீது பொறிப்பாங்க, ஓகேங்களா? செப்பேடு. ஃபஸ்ட்டு வந்து பாரதியார், செப்பேடு ஃபஸ்ட்டு பாரதியார். கருத்துப்பட ஓவியங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அடுத்து விரிவானம். இது ஸ்டோரின்னு வச்சுக்கலாம், இல்லை உரைநடை மாதிரியும் இருக்கும். தமிழ் ஒளிரும் இடங்கள், இதுலேயும் வந்து ஃபேமஸான இடங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க.
தஞ்சை சரஸ்வதி மஹால், வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் சிலை, அப்புறம் நூலகம், இது போலலாம் கொடுத்துருப்பாங்க. பூம்புகார் கலைக்கூடம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாமே சொல்லிவிடுவேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.